Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனியார் கல்குவாரியின் நிறுவனம் அனுமதியின்றி சாலை அமைத்ததால் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொந்தமூர் கிராமத்தில் விடியா திமுக பிரமுகருக்கு சொந்தமான தனியார் கல்குவாரி நிறுவனம் திடீரென இரவோடு இரவாக அந்த பகுதியில் உள்ள நீர் ஓடை வழியாக கல்குவாரி வாகனங்கள் செல்வதற்காக அனுமதியின்றி சாலை அமைத்துள்ளனர். இதனால் நீர் ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக சாலையை அகற்ற வேண்டும் எனவும் நிலத்தின் உரிமையாளர்கள் வாகனத்தை மறித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்குவாரி உரிமையாளருக்கு ஆதரவாக திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூம்புகாரில் மீனவர்கள் 4வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்லத்துறை என்பவரது படகில் மீன்பிடிக்கச் சென்ற 37 பேர் கடந்த 21ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் 4வது நாளாக மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இதனால் 500 பைபர் படகுகள் 100 விசை படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டு கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்கள் படகுகளுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.